ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் எழுந்தேன். இப்போ இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை இல்லையா? நேற்று நான் சாமி கும்பிடல கிருத்திகைக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் வரதுனால ரெண்டும் சேர்த்து கும்பிடலான்ட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ காலையில் எழுந்தாச்சு. எழுந்து கந்த சஷ்டி போட்டு விட்டாச்சு. இப்போ டீ வச்சு குடிச்சிட்டு என் கெஸ்ட்டுங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்போ வைக்க போகிறேன். வச்சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு கண்டினியூவாக இன்றைக்கி என்ன ரொட்டீனுன்றதை பார்க்க போகிறீங்க. கண்டினியூவாக என் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நைட்டே பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ டீ மட்டும்தான் வைக்கணும். மற்றபடி எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டேன். வீடு மட்டும்தான் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அந்த மேட்டெல்லாம் போட்டு விடணும் தொடச்சிட்டு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு வந்துடுறாங்க. டீ வச்சுட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? ஸ்நாக்ஸ் பாருங்கள். திராட்சை ஒரு 5 வச்சுருக்கேன். பிஸ்கெட் தீர்ந்துருச்சு, அதனால் இன்றைக்கி நிப்பட்டு தான் வைக்க போகிறேன். சாயந்தரம் தான் வாங்கிட்டு வரணும். இருங்க, வச்சுட்டு வரேன். பாருங்கள், வச்சாச்சு. மழை தூரிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. மழை தூரிக்கிட்டு இருக்குது நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ வச்சாச்சு. டீ இப்போ குடிச்சிட்டு வீடு துடைக்க ஆரம்பிக்க போகிறேன். என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எழுந்த உடனே நான் டீ குடிச்சிடுவேன். வாங்க, நீங்களும் எல்லாம் டீ சாப்பிட்லாம். டீ குடித்தா தான் என்னால் அடுத்த வேலை செய்ய முடியும். ரொம்ப இல்லைன்னா ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வந்துடும் எனக்கு. காலையில் எழுந்த உடனே நான் சுடு தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டு இருந்தேன். உடம்பு ரொம்ப இழைச்சிட்டதுனால நான் சுடு தண்ணி நிறுத்திட்டேன், குடிக்கிறதில்ல. அதனால் எழுந்தவுடனே ஒரு சொம்பு பச்சை தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு மற்ற வேலையை தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வெயிட் பண்ணி என் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். வீடு தொடச்சிட்டு நான் வரேன். எதுவும் இந்த டைம் தான் நான் சஷ்டி அன்னைக்கு படையல் போட்டு கும்பிட்லான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கும்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. வாங்க, வெயிட் பண்ணி என் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தொடச்சாச்சு, கோலம்லாம் போட்டாச்சு. பாருங்கள், வடைக்கு மட்டும் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு பொரியல், ஒரு பாயாசம், கொஞ்சம் சாம்பார், ரசம், கொஞ்சம் அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு. சாமி கும்பிட்றதுக்காக சிம்பிளாகவே செஞ்சு கும்பிட்லாம், அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ சமைக்க ஆரம்பிக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு நான் பூஜைக்கு ரெடி பண்ணுவேன். பாருங்கள், எல்லாம் தொடச்சாச்சு, கோலம் போட்டாச்சு. எங்கள் சாமி ரூமில் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் ஆட் ஆகிருக்கார். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா, உங்கள் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கூகுள் பே பண்ணுவேன். எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். என்ன எங்கள் சாமி ரூமில் புதுசாக ஆட் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? இந்த டாஸ்க்கு யாரெல்லாம் ரெடின்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயே உங்கள் கூகுள் நம்பரை போடுங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தொடச்சாச்சு. சிம்பிளாகவே தான் கோலம் போட்டிருக்கேன். சரி, வெள்ளிக்கிழமை எல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வாசலுக்கெல்லாம். இப்போ கோலம் மட்டும் போட்டிருக்கேன் தொடச்சிட்டு. பாருங்கள், எல்லாம் தொடச்சாச்சு. இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுங்களா? அவ்வளோ டைம் ஆகுது. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். பாருங்கள்லாம் தொடச்சி மேட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. நம்ம ஆசைக்கெல்லாம் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். பெருக்கும் போது தூக்கி போடணும், துடைக்கும் போது தூக்கி போடணும், டெய்லி பெருக்கும் போது எடுத்து போட்டுட்டு உதறிட்டு பெருக்கணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கே பார்க்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்னா ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உருளியில் பூ போட போகிறேன். இப்போல்லாம் போட்டுட்டு சமைக்க ரெடி பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி என் வீடியோவை இன்றைக்கி நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது செகண்ட் 2 பாட்டாக கூட போடுவேன். ஏன்னா போன முறை போட்ட மாதிரி 2 பாட்டாக போடலான்னு இருக்கேன். ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நான் வாங்கி வச்சேன் இல்லையா பூவை, முந்தா நேற்று நைட்டு வாங்கி கட்டி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா?
ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பூ வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் சரி உங்கள்கிட்ட நீ காமிக்கலான்றதுக்காக எடுத்தேன். இப்போ சாமி பூ போட போகிறேன், சரி அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு போடலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தர் வந்து நம்ப கூட மாட்டாங்க, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஜவ்வாதும் கொஞ்சம் தசாங்க பொடியும் போட்டிங்கன்னா கூட ரொம்ப வாசனையாக இருக்கும். இருங்க, திரியெல்லாம் புதுசாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திரியெல்லாம் புதுசாக போட்டுக்கிறேன்.